குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்கள்ல மிக முக்கிய பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்ல கன்னிராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள். கடந்த ஒரு வருடமா 10ல இருந்த குரு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரார். லாபத்துல குரு உச்சமடைகிறது பொருளாதார ரீதியா பெரிய முன்னேற்ற பலன்களை தரும். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் கடந்த ஒரு வருஷத்துல பல பேருக்கு வேலையில பிரச்சனை வந்திருக்கும், பண விவகாரங்கள்ல தட்டுப்பாடுகளை கொடுத்திருக்கும், ஒரு ஆசிலேஷனான மைண்டோடவே ஓடி வாழ்ந்திருப்பீங்க. பட் இந்த குரு பயிற்சி என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அவங்க வாழ்க்கையில எந்த விஷயங்கள்லாம் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அத்தனை விஷயங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க தொடங்கலாம். இந்த மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் 100 மடங்கு வெற்றி கிடைக்கும். அதுல முக்கியமா புதிய நபர்களும் புதிய நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் அறிமுகம் ஆவார்கள். திடீர்னு அறிமுகமாகக்கூடிய ஒரு நபரால உங்களுடைய வாழ்க்கை தரமும் வாழ்வினுடைய நிலையும் மாறுபடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு புதிய தன்னம்பிக்கை, ஒரு புது தைரியம் அவர்களுக்கு அந்த தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை உச்சகுரு பார்க்கறதுனால கடவுள் கொடுப்பார். அண்ணா அற்புதமா பதிவு பண்ணாங்க. 4ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனால கண்டிப்பா இந்த வருஷத்துல ஒரு சொத்து வாங்குவாங்க. ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டுறதுல தொடங்கி ஒரு வண்டி வாகன சேர்க்கையில தொடங்கி தனக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப என்ன தேவையோ கடவுள் அதை கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது யோகம்தான். எதிரிகள் விலகுவார்கள், சத்துரு தொல்லைகள் அத்தனையும் விலகும், கடன் நெருக்கடிகள் இருந்தா அதை படிப்படைய அடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். 12ல கேது கடவுளோடு பேசக்கூடிய ஆற்றல் வரும். இதுக்கு முன்னாடி நான் சாமி கும்பிட்டேன் சார், விளக்கேத்தி பார்த்தா எனக்கு நடக்கல நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த உச்ச குரு 11ஆம் இடத்துல லாபத்துக்கு வரும் கால் அவருடைய வாழ்விற்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். பல பேத்தினுடைய வெளிநாடு கனவுகள் வெற்றி அடையக்கூடியதா இருக்கும். பாரதிய அம்மா அழகா சொன்னாங்க, அந்த பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிற தடைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நீங்கும். கன்னி ராசி ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். எளிதில் வசியமாகக்கூடிய ராசி கன்னி.